பில் போடுறதுக்காண்டி இவ்வளோ நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. பஞ்சாபி என்ன ப்ரைஸில் இருந்து இருக்கு? லோ ப்ரைஸ் 8500 இருந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது. முழுக்க முழுக்க லைட் எல்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி பேக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1275 ரூபா வரும். பொம்மைகள், டெடி பியர் இதெல்லாம் வந்து இந்த பக்கங்களில் 1990 ரூபா. வெள்ளை நிறத்தில் ஒரு புள்ளி அசலே உண்டு 4750 ரூபா. எக்ஸல் 1850 ரூபாய். இந்த ஒரு 2 நாள் தான் அதுக்குள்ள எவ்வளோ பேர் வந்து 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 இதெல்லாமே 1990 ரூபா. இது எவ்வளோ வந்து நாம வந்து 2 நாள் ஆகுது. ரைட் ரைட் ரைட். இது 1490 பாருங்க. பெரிய ஒரு தேசம். இப்போ தான் வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பில் போகிறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க லைன் பாருங்க. 1390 ரூபா. போக்குவரத்து நெரிசல் ஆகுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக போதனா வைத்தியசாலை வந்து எல்லாருக்குமே தெரியும். வைத்தியசாலைக்கு வந்து முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முதல் புதிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று வந்து திறந்து வச்சுருந்தாங்க. நதியாஸ் எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமாக இன்றைக்கு நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஆடைகள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியசாலை வீதியில், அதாவது நதியாஸ் இருக்கிற அந்த கடைக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மின்குமுடுகள்லாம் வந்து போட்டு மேலே வந்து வீதிகளை வந்து அலங்கரித்து விட்டுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து போகிறோம். கடைக்கு போய் இங்கே வந்து உடுப்புகள்லாம் வந்து எப்படி இருக்குது, இந்த கடை வந்து எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளை கிறிஸ்மஸ், எல்லாருக்குமே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கொண்டு வாங்க காலைக்குள்ளே போகலாம். யாராவது எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். என்ன இங்கே பாருங்க, நாங்கள் வந்து இப்போ இந்த நதியாசுக்கு முன்னுக்கு தான் வந்துக்கிறோம். இங்கே பக்கத்தில் காகல்ஸ் இருக்குது பாருங்கள். காகல்ஸ்லேயே பாருங்கள் இவ்வளோ மின்குமுடுகள்லாம் வந்து போட்டு இப்போ வந்து புதுசாக செஞ்சு விட்ற மாதிரி செஞ்சு விட்ருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எல்லாம் பாருங்கள், வாகனங்கள் வந்து போய்கொண்டு எல்லாருமே வந்து இந்த உடுப்புகள் எல்லாம் வாங்குறதுக்காக வந்து உடுப்பு கடைகளுக்கு வந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. இங்கே மேலே பாருங்கள் எப்படி இருக்குது. மேலே இப்போ நதியாசுக்கு முன்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த மின்குமுடுகள்லாம் வந்து போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. வீதியை வந்து அவ்வளோ மங்களகரமாக ஜெகஜோதியாக இருக்குது. பாருங்கள் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கடைக்கு வந்து முன்னுக்கு நிற்கிறோம் பாருங்கள். கடைக்கு முன்னுக்கு வந்து எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. கடையை பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது. முழுக்க முழுக்க லைட் எல்லாம் வந்து போட்டு அப்படி எங்கேயும் ஒரு இங்கே முன்னுக்கெல்லாம் பாருங்கள் ஆக்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் நிற்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட் பாருங்க, இங்கே வைத்தியசாலை இருக்குது. வைத்தியசாலைக்கு அப்படியே முன்னுக்கு அப்படியே வந்து இருக்குது இங்கால நதியாஸ். சரியான கிரவுண்டாக தான் இருக்குது. நாங்கள் வந்து உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் என்ன மாதிரி உடுப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன பாருங்க, போகவே எல்லாம் கிடக்கு. பாருங்க ரோட்டை கிடக்கிறதே வெளியே பாடாது. இன்றைக்கு வந்து சரியான கிரவுட். ஓகே, இங்கே பாருங்க கடைக்கு முன்னுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து இந்த ஓப்பனிங் எல்லாம் பாருங்க, அந்த கொடியெல்லாம் வந்து கட்டி அப்படியெல்லாம் இருக்குது. மேலே எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு இங்கே எல்லாம் கொடியெல்லாம் கட்டி அப்படி இருக்குது பாருங்க. இங்கே வந்து பெரிய பார்க்கிங் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்குள்ள வந்து பார்க்கிங்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கிங் இருக்குது. நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போவோம். இந்த பக்கம் தான் வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஆக்கள்லாம் வந்து உடுப்பெல்லாம் வாங்கி கொண்டு போகிறாங்க. இதான் வந்து என்ட்ரன்ஸ் பாருங்க. இதான் வந்து என்ட்ரன்ஸ். அப்படியே முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதில் பெரிய ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். வெள்ளை நிறத்தில் ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று எவ்வளோ வடியாகுன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து கீழ்ப்பகுதி. இந்த கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த வாசனை திரவியங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்காங்க. அந்த செண்டுகள் இதெல்லாம் இதில் அடக்குது பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து இந்த கேஷியருக்கு இதில் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்பா, கேஷியர் பில் போடுறதுக்காண்டி இவ்வளோ நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே எல்லாம் வந்து இந்த பர்ஃப்யூம்கள், மற்றது க்ரீம் ஐட்டம், குழந்தைகளுக்கான இந்த பவுடர்கள் எல்லாமே இந்த பக்கங்களுக்கு கீழே இருக்குது. ஷாம்பூன்னு சொல்லி இங்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, கடையில் போடுற சின்ன பிள்ளைகளுக்கு தேவையானது. இதில் பாருங்கள் எவ்வளோ பேருன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே பில் போடுறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க லைன் பாருங்கள்.
ஓகே, என்ன கேட்டால் அந்த பக்கமெல்லாம் அடக்கவே தான் கிடக்குது. இதை பாருங்க. ஐயோ சரியா வந்துட்டோம். இங்கே பாருங்க, அடக்கவே இல்லாது இதில் இந்த விரப்பட்ட பாடுங்க. இந்த பக்கங்களில் பாருங்க போச் வந்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ள எல்லாம் வந்து முழுக்க போச் வச்சுருக்காங்க பாருங்க. அப்படி வந்து காட்சிப்படுத்திக்காங்கன்னு சொல்லி இதுக்கெல்லாம் பார்க்கவே இல்லாங்க. ரெஞ்செல்லாம் கண்ணாடி இருக்குது. கண்ணாடிகளும் ஒரு இலைகள் எல்லாம் இருக்குது. நதியாஸ் பாருங்கள், இதுலேயும் ஒரு கவுண்டர் ஒன்று வச்சுக்காங்க. இங்கே பாருங்க, இதாலயம் வந்து வரலாம், உள்ளுக்கெல்லாம் வரலாம், அந்த முன்பக்கத்தாலயம் வந்து வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாடின்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டும் இருக்குது. அதில் வந்து படியாலயம் வந்து நாங்கள் வந்து மேலே வந்து போகலாம். இதுக்குள்ள வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த ஹெல்மெட் எல்லாம் வைக்கிறது, அந்த ஹெல்மெட்டுகள் வைக்கிறது. இங்கே பேக்கில் வந்து பாருங்க, லேடிஸ் இந்த பேக் 1990 ரூபா இப்படி ஒரு விலைகள் இருக்குது. 1390 ரூபா இந்த மாதிரி பேக்குகள் எல்லாம். சின்ன பேக்குகள் இதில் பாருங்கள் 3900 ரூபா. விலை கூடினதுகளும் இருக்குது, குறைஞ்சதும் இருக்குது. இந்த மாதிரியான பெரிய பேக் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விலையக்கா இதில் வந்து விலையை காணையில். இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1275 ரூபா பாருங்க. இந்த இப்படி சோப் பேக்கெல்லாம் 1275 ரூபா. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நான் கேள்விப்பட்டதுக்கு இங்கே மற்ற இடங்களில் கொஞ்சம் விலைகள் வந்து குறைவாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ தேசத்துக்கு அப்படி இருக்குது. கீழே வந்து இந்தால சின்ன பிள்ளைகளுக்கான அந்த காருகள், பைக்கு இதெல்லாம் இருக்குது. கிட்ஸுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள்லாம் இந்த கீழ் பகுதிகளில் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, பொம்மைகள், டெடி பியர் இதெல்லாம் வந்து இந்த பக்கங்களில் கீழே இருக்குது. நிறைய டெடி பியர் இருக்குது பாருங்கள். இந்த டெடி பியர் என்ன விலை? 1490 ரூபா. இந்த டெடி பியர் பாருங்கள் 1490 ரூபா. இங்கால அப்படி வந்தால் சப்பாத்துகள் எல்லாம் பாருங்கள் போட்டிருக்கா 4750 ரூபா. இது வந்து பள்ளிக்கூட சப்பாத்து, நல்லா தான் இருக்குது. பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து போடுறது. இது வந்து 4900. இதில் இருக்கிறதெல்லாம் கூட அந்த ஒரு ரேட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுக்கி வச்சுக்காங்க. 4900, 5000 சொல்லி. இங்கே லேடிஸுக்கான இது. இந்த பாட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1390 ரூபா. பாருங்க, விலைகள்லாம் வந்து விலையை வந்து போட்டிருக்கு. இதுவும் 1390 ரூபா. அந்த விலையில் ஒரு செக்ஷன் அப்படி அடுக்கி வச்சுக்கான். 1390 ரூபா. பாருங்க, ஒரே விலையில் இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதெல்லாம் கீழே இருக்குது. லேடிஸுக்கான பர்ஸ் இருக்குது. மேலே எல்லாம் ஆட்கள் வந்து போகிறாங்க. மேலுக்கு வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. படியால் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இதில் இந்த வேலைகள் எல்லாம் வந்து இன்னும் முடியலை பாருங்க. ஒரே புழுதிகளாக இருக்குது. வேலைகள் வந்து கிடக்கு என்ன வேலை செய்ய. பாருங்க, இந்த பகுதியில் வந்து பாய்ஸுக்கான உடுப்பு, டிஷர்ட் இதெல்லாம் வந்து இந்த பக்கங்கள் இருக்குது. டிஷர்ட் வந்து எக்ஸல் 1850 ரூபா. எக்ஸல் 1850 ரூபா. இந்த மாதிரியான எக்ஸல் டிஷர்ட் எல்லாம் 1850 ரூபா. இது வந்து குளிருக்கு போடுறது. இதோட ப்ரைஸ் வந்து இதில் போட இல்லை. இந்த ப்ரைஸ் இல்லை இதில். அந்த கியூஆர் கோட் மட்டும் தான் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் வந்து அம்மாச்சு 4250 ரூபா. ஆனால் நல்ல துணி மெட்டீரியல் வந்து பாருங்கள். இந்த பிராண்டுக்கு தான் வந்து காசு, அதான் பிரச்சனை. இப்படி பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து படியங்கள், எங்கட படியங்களுக்கான ஆடைகள் டிஷர்ட் வந்து பாருங்கள் நல்லபடியாக இருக்குது. 2250 ரூபா. 2250 ரூபா. இந்த மாதிரியான டிஷர்ட்டுகள் எல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்குது. படியங்களுக்கு அங்கே ஜீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அப்பா, திறந்த ஒரு 2 நாள் தான், அதுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து முழுக்க படியங்களோட உடுப்பெல்லாம் கிடக்குது. ஷோட்ஸ் வந்து பாருங்கள் 3900 ரூபா. இந்த ஷோட்ஸ், இந்த மாதிரியான ஷோட்ஸ், இது வந்து பெரியாக்கள் போடக்கூடிய மாதிரி ஷோட்ஸ். இது வந்து சின்ன பசங்க சின்னாக்கள் போடுறது 2000
250 ரூபா. ஆனால் நல்ல துணி அந்த பாருங்க ஸ்டைல் மாதிரி எல்லாம் வந்து கிழிஞ்சு விட்ட மாதிரி. இங்கெல்லாம் ஷர்ட் இருக்குது, ஃபுல் கை ஷர்ட் இருக்குது. ஃபுல் கை ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2900 ரூபா. அதில் ஒரு விலைகள் இருக்குது. 2900 இதெல்லாம் 2990 ரூபா இப்படி இருக்குங்களா. ஃபுல் கை ஷர்ட்டு, அரை கை ஷர்ட்டு எல்லாமே இருக்குங்களா பாருங்க. இன்னும் வந்து அந்த உடுப்புகள் எல்லாம் வந்து ஃபுல்லாக வச்சு முடியலை அவங்க. ஏன்னா நிறைய உடுப்புகள்லாம் தான் அடுக்க கிடக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து 1075 ரூபா. பரவாயில்ல, இந்த ஷோட்ஸ் வந்து 1075 ரூபா. நல்லா இருக்குண்ணே, நல்லா தான் இருக்குது. உடுப்பெல்லாம் நிறைய கூட கிடக்கு. 1375 ரூபா. இங்கே பாருங்க, நல்ல நைஸான ஜீன்ஸ் மாதிரி லாஸ்டிக்கை. பரவாயில்ல, விலைகளுக்கெல்லாம் ஓகே இருக்குது, நல்லா இருக்குது. துணியும் நல்லா இருக்குது. இங்காலையெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் வந்திக்கிறான்னு பாருங்க. உடுப்போலையெல்லாம் வந்து அள்ளி கொண்டு போகிறாங்க. இங்கால முழுக்க அங்கே சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்போடு ஆகுது. இது வந்து நாங்கள் இப்போ 2வது மாடிக்கு வந்து போகிறோம் பாருங்க. 2வது மாடிக்கு வந்து போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால வந்து லேடிஸுக்கான 2வது மாடி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கான உடுப்புகள். இங்கால வந்து சாரி, இந்த பக்கம் தான் வந்து சாரி எல்லாம் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நாங்கள் இந்த துணிகள் இருக்குது பாருங்க. துணிகள் எல்லாம் இருக்குது. 350 ரூபா மீட்டர் இப்படியான துணி எல்லாம் இருக்குது. ஃபேப்ரிக் ஒரு மீட்டரில் துணி எல்லாம் இருக்குது. எல்லாம் பாருங்கள், வளர்ந்து வந்து சாரிகளுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ப்ளவுஸுகளுக்கு துணி வாங்குறது இந்த மாதிரியானது. இங்கெல்லாம் வந்து சாரி கடல் இருக்குது. இங்கே பாருங்க, சாரிகள் எல்லாம் இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து 1990 ரூபா. இங்கே பாருங்க, ஒவ்வொரு விலைகளில் வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே 1990 ரூபா. ஒரு கலர் இருக்குது, மஞ்சள், பச்சை, சோப்பு, டார்க் மஞ்சள் இப்படி இருக்குது. இங்கே எல்லாம் லேடிஸுக்கானது. இப்போ இன்னும் வந்து இந்த உடுப்பெல்லாம் வந்து இன்னும் அடிக்க முடியலை பாருங்கள். இன்னும் கூட இடங்கள் வந்து காலியாக இருக்குது. இப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து அடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த சாரியெல்லாம் வந்து இதெல்லாம் விலை கொண்ட சாரிகள் 14,750 ரூபா, 13,750 ரூபா. அப்படி ஒரு விலைகள் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் என்ன சாரிகள், என்ன விலைகள்? இது வந்து 4,900. என்ன இது துணி? இது வந்து சொப்பிங்க. ரைட்டு. 4,900 ரூபா. ஒரு விலைகள் இருக்குது. ஆரம்பம் அவ்வளோ லோ ப்ரைஸு? லோ ப்ரைஸ் இருக்குது சார். 2,700 ரூபாயிலேருந்து இருக்குது. ரைட்டு. அங்காலயம் இருக்கு என்ன? நீங்கள் இப்போ தான் உடுப்பெல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன? ரைட்டு. இது எவ்வளோ? நாம் வந்து 2 நாள் ஆகுது. ரைட்டு. இது 1490 ரூபாண்ணே. ரைட்டு. குறைஞ்ச விலை தானே? ரைட்டு. இப்போ தான் திறந்த என்ன? நிறைய இடம் கிடக்கு என்ன? எல்லாம் அடுக்கணும் என்ன? இங்காலையில் வந்து பாருங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நார்மலாக எல்லாம் முடியாது வந்து இருக்கா சுற்றி காட்டுவோம்னு சொல்லி தான் வந்தது. இங்கால என்ன பஞ்சாபியா? பஞ்சாபி என்ன ப்ரைஸில் இருந்துருக்கு? லோ ப்ரைஸ் 8,500 ரூபாயிலேருந்து இருக்குங்க. எல்லா சைஸும் இருக்குது தானே? எல்லா சைஸும் இருக்குண்ணே. ரைட்டு. ஓகே பாருங்கள், இப்போ தான் வந்து எல்லாம் உடுப்பெல்லாம் அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த கேங்கர்லாம் இன்னும் அடுக்க கிடக்கு. எல்லாம் அதில் ஒரு இலைகளில் நிறைய பேர் பாருங்கள். பெரிய ஒரு தேசம். இப்போ தான் வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 2 நாளினுடைய பரவாயில்ல மக்கள் ஒரு ஃப்ளோர்லையும் நிறைஞ்சு சேர்ந்து தான் நிற்கிறாங்க. ஆனால் பெரிய தேசம். 2 மாடி தான். அங்கால பெண்களுக்கான உடுப்புகள் அங்கே அந்த பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அங்கே போகிறது இல்லை. இங்கே பாருங்க. இந்த பகுதி வந்து பார்த்துச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இடப்பக்கம்.
இடப்பக்கத்தில் நாங்கள் வந்து அங்கால பாய்ஸுக்கான உடுப்பு இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சப்பாத்து சின்ன பிள்ளைகளுக்கான அந்த உடுப்புகள் வந்து இங்கால இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்தீங்களான்னு சொல்லி பரவாயில்ல சார் நம்ம வந்ததுக்குள்ள. இதில் வந்து இந்த மாதிரியான இதில் விலைகள் வந்து இதில் வந்து அடிக்கல சிலதில் வந்து விலை அடிக்க நினைக்கிறேன். 1375 அது வந்து ஒரு 60-70 பிள்ளை வந்து போடுற மாதிரியான உடுப்புகள் விலைகள் வந்து பரவாயில்ல. இங்கே வரேங்க இந்த மாதிரியான ஃபுல் கை ஷர்ட் வந்து 1390 ரூபா. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சின்ன ஆக்களுக்கு வந்து இந்த உடுப்பு பாருங்கள். இது வந்து உள்ளு கிடக்கு 775 ரூபா. நல்ல துணி சின்ன ஆக்களுக்கு தான், நல்ல துணி, மெட்டீரியல் நல்லா இருக்குது. இப்படி இருக்குது இங்கே எல்லாம் சின்ன ஆக்கள் முழுக்க முழுக்க சின்ன ஆக்களுக்கு உடுப்புகள் வந்து இந்த பக்கம் இருக்குது. பரவாயில்ல சேனம் நிற்கிறான். இங்கே பாருங்க. வாவ் இருந்தாலும் கீழே வந்து பாருங்க பில் போடுற இடத்துல வந்து கூட்டமே. இது இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வாரது முன்பக்கத்து போகிறது. இங்கே வந்து கார் பார்க்கிங் பெரிய பார்க்கிங் இருக்குது. இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த விளம்பரங்கள் இந்த விளம்பர சம்பந்தமான போட்டெல்லாம் வந்து எல்லாம் வச்சுக்காங்க. நல்லா பெரிய தேசம் பெரிய இடத்துல வந்து கட்டி வச்சுக்காங்க. ஓகே இதாலையும் வரலாம் அதாலையும் வரலாம் ரெண்டு இடத்தாலும் இதுக்கெல்லாம் போகாது. இதை பாருங்க பில் போடுறதுக்காக கூட போய் நிற்கிறாங்கன்னு பாருங்களா. இதுக்கெல்லாம் போய் வரையாது மெட்ட போதாலும் மண்டு போகுது. இதெல்லாம் போயிடாது. பாருங்க எத்தனை பேர் நண்டு இதில் பில் போடுறாங்கன்னு பாருங்க. உடுப்படுக்கிறதால் கிட்டத்தட்ட ஒரு 3, 6, 9, 10 பேர் கிட்ட. வந்து வெளியில் வந்துட்டோம். உண்மையிலேயே வந்து 2 மாடி கடை, பெரிய நீளமான ஒரு ஷாப்பிங் மால்னு சொல்லலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் தேவையான எல்லா பொருட்களும் வந்து இருக்குது. மலிவாக இருக்குது. பார்த்ததுக்கே வந்து பொருட்கள்லாம் மலிவாக இருக்குது. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் கொழம்பில் எல்லாம் போய் நோ லிமிட் எல்லாம் போய் உடுப்பிடுவோம். அங்கே இருக்கிற மாதிரியே நல்ல உடுப்பு விலையும் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் வேண்டாம் திறந்து 2 நாளினுடைய பார்த்தீங்கன்னா உடுப்புகள் இன்னும் வந்து நிறைய அடுக்க கிடக்காங்க. இருக்கு உடுப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய அடுக்கணும் வேண்டாம். திறந்து இப்போ தான் அவசரமாக வந்து திறந்துருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பாருங்கள் அதில் இரவு நேரத்தில் பலூன் எல்லாம் விற்கிறாங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் வந்துட்டேன் நான். முன்னுக்கு பாருங்கள் நல்லா தான் இருக்கு. பாருங்க கடைக்கு வந்து வார ஆக்களால் எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் ஆகுன்னு பாருங்க. இங்கே பாருங்க இதை வந்து இந்த கடைக்கு முன்னுக்கு பாருங்க. இப்போ வந்து ஆக்கள் நின்று கொண்டே இருக்காங்க. அதாவது இங்கே பாருங்க ஆக்கள் உள்ளுக்கெல்லாம் பைக்கெல்லாம் விட்டுட்டு இப்போ வெளியில் வரைக்கல. அது பயங்கர கிரௌட்டாக இருக்குது இன்றைக்கு. நாளை கிறிஸ்மஸ்னுடைய பயங்கர சனம். வந்து காகல்ஸுக்கு வந்துக்கும்